என்னோடய ஹாஸ்பிட்டலில் ஒரு 17 வயசு பையன் கோபி கிருஷ்ணன் எப்போவும் வீட்டோட சண்டை, பைக் வாங்கித்தான் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு முறை மருந்தை குடிக்க போகிறோம் சொல்லி குடிக்க கையில் பிளேடை வச்சு கட் பண்ணேன். அவங்க அப்பா அம்மாவில் துயரம் தாங்க முடியல. சரி எப்படியோ போ அப்படின்னு சொல்லிட்டு லைசன்ஸே இல்லை, பைக் வாங்கி கொடுத்தாச்சு. திசைன்வேலையிலேருந்து ஒவ்வொரு ரோடு 3 பேர் ட்ரிபிள்ஸ் போயிருக்காங்க, பயங்கர ஃபாஸ்ட். ஏத்தாள் அந்த டிராக்டரில் அடித்து தூக்கி எரிஞ்சு ஸ்பாட்லேயே ஹெட் இன்ஜுரி ஆகி கோமா என் ஹாஸ்பிட்டல் வந்து சேர்க்குறாங்க. ஆஸ் யூஷுவல் ட்ரீட் பண்ணுறேன். பார்த்தோன்னே தெரிஞ்சிட்டு அவன் வரும்போதே அந்த கிளாஸ்கோ கோமாஸ்கல் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, வரும்போதே 6. நான் தெளிவாக சொல்லிட்டேன்மா இவன் ஒன்றும் வராது, நீங்கள் ஐக்கிறோன்னாலும் கொண்டு போங்க அப்படின்னு. சரி என்ன முடியுமோ பாருங்க பார்த்துக்குவோம் சரின்னு சொல்லி பண்ணியாச்சு. ஒரு 5-6 நாள் தாண்டிட்டு முளைச்சாவ் ஆகிட்டா. ஜிசிஎஸ் வந்து கிளாஸ்கோ கோமா ஸ்கேல் வந்து 6லேருந்து 3 குறைஞ்சிட்டு 3/15 அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு. நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுமா. சரி வேறு என்ன தான் பண்ணலாம், நீங்கள் உறுப்பு தானம் ஒன்றா பண்ணலாம். நான் அதை ரொம்ப கேஷுவலாக சொன்னேன். அவங்க அப்படிலாம் பண்ணுவாங்கன்னு நான் ஒரு எதிர்பார்ப்போட அதை நான் பேசலை. பட் என்னோடய கடமை ஒரு நோயாளி வந்து மூளைச்சாவு ஆகிட்டாங்கன்றதை நான் விளக்கணும். அது வந்து ஒரு சமுதாய பொறுப்புள்ள எல்லா டாக்டரும் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். சார் நான் அப்படி சொல்கிறேன், கேஷுவலாக சொல்கிறேன். அவங்க அப்படியா பண்ணுங்க, எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஐயோ நமக்கு சும்மா விளையாட்டுக்கு சொன்ன மாதிரி சொன்ன இந்த அம்மா இப்படி பண்ணுங்கன்றது. அவங்க அப்பா வந்து அழுதுட்டு ஓடுறாரு, இந்த அம்மா ஸ்ட்ராங்காக நின்றுட்டு பண்ணுங்க சார். வேறு கண்டிப்பாக அவன் வரமாட்டான்ல, அது உறுதிமா பார்த்துட்டேன். அப்போ கண்ணன் சார்கிட்ட கேட்குறேன், டீன் சார்கிட்ட கேட்குறேன், இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க சார், நான் சொன்னேன் ஹார்வெஸ்ட் பண்ணுங்கன்ட்டாங்க. அப்போ வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஹார்வெஸ்ட் பண்ணால் அதுக்கு நிறைய லீகல் ஹர்டல்ஸ், நிறைய பேட்டல்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் நல்லது பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு தடை பல ஆயிரம் வரும். கெட்டது ஈஸியாக பண்ணிடலாம், எல்லா விஷயங்கள்லையுமே பொதுவாக சொல்கிறேன். ஸோ அந்த இது எனக்கும் வந்தது. ஸோ நான் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் சர்வீசஸ் டிஎம்எஸ் சென்னையில் வந்து புஷ் பண்ணி அங்கே உள்ள மேடத்திட்ட பேசி வச்சு எனக்குன்னு தனியாக ஒரு அடாக் ஸ்டேட்மெண்ட்னா இந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல் இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டை இந்த பர்டிகுலர் டேயில் இந்த ப்ரொசீஜர் மட்டும் பண்ணுறதுக்கு பர்மிட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் ஆர்டர். அது வராமல் நான் கிட்டே போக முடியாது. ஸோ அந்த ஆர்டரை வாங்கி இங்கேருந்து ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து 4 பேர் சேர்ந்து அதை சர்டிஃபை பண்ணணும், உண்மைதான் அப்படின்னு சர்டிஃபை பண்ணணும். அதோட முக்கியம் ஃபொரன்சிக் மெடிசன்லேருந்து வந்து தே ஹாவ் டு கிவ் அ கிளியரன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அவங்க முன்னாடி வச்சு தான் நாங்கள் அதை பண்ணணும். ஸோ இவ்வளோ இதையும் தாண்டி பண்ணி கரெக்டாக நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது எஸ்பி ஆஃபீஸ் வரைக்கும் இன்ஃபார்ம் பண்ணி ட்ரெயினை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. எங்கள் ரயில்வே கேட் இருக்கேன், நம்ம ஊர் ரயில்வே கேட் அதான் எந்நேரமும் பூட்டி இருக்குமே. ஸோ அந்த நேரத்தில் வந்து அதை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு எல்லா ஆர்கன்ஸையும் இங்கேருந்து எடுத்துகிட்டு போனாங்க. அதில் என்னென்னா 7 days ஆனதுனால வந்து அந்த ஹார்ட்டும் லங்கும் வேலை செய்யலை அவ்வளோவா, அதை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு அது மோசமாயிட்டு. பட் அது லிவரும் 2 கிட்னியும் எடுத்து கொடுத்தோம், கார்டியா 2 கண்